கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசுகிறவர், பேசாத கல்லோ மரமோ அல்ல. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அவர் நம்மோடு இடைபடுவார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்துருக்கு எங்கள் மேலே நம்முடைய கண்கள் பதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை அனுப்பி மண்ணோடு ஒட்டியிருக்கிற எங்கள் ஆத்மாவை வேறு பெருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இருதயம் உண்டாக ஆண்டவரை நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் கடந்த நாட்களில். ஒரு பெரிய சபை, நல்ல ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய சபை, திரளான ஜனங்கள் வருகிற ஒரு சபை. மனைவி பிள்ளைகளோடு போயிருந்தேன். அங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் உட்காந்துருந்தோம். ஃபேமிலி அப்படி லைனாக உட்காந்துருந்தோம். அப்போது எனக்கு முன்பாக ஒரு 3 வாலிப சகோதரிகள் ஆலயத்தில் பங்கெடுக்கும்படியாக, ஆராதனை பங்கெடுக்கும்படியாக முன்னாடி வந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன். பார்க்கும்போது அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களுடைய பாவனைகள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ஒரு சபைக்கு வரவங்க மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்குள்ள பலவிதமான கேள்விகள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு தேவாலயத்துக்கு வராங்க, தேவனுடைய ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமான ஒரு காரியம், அங்கே வரவங்க எப்படிப்பட்ட உணர்வோடு இவங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நிறைய கேள்விகள் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் கைகள் தூக்கி ஆராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் வர்ஷிப் நடத்திட்டு இருந்தார் ஊழியக்காரு. அப்போது திரளான ஜனங்கள் ஃபுல்லாக, அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. உட்காரத்துக்கு கூட இடையில நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாரும், சில பேர் எழுந்துக்க முடியாதவங்க உட்காந்து கைகள் தூக்கி ஆராதிச்சாங்க. நாங்களாம் எழுந்து நின்று கைகள் ஆராதித்தோம். இந்த 3 பிள்ளைகளை நான் பார்த்தேன். நடந்து போகிற அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, நேர் முழங்கால் படியிட்டு, எவன் பக்கத்தில் பார்க்குறான் பார்க்கல அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. நேர் முழங்கால் படியிட்டு கதறி கதறி அவள் ஆராதிக்கிறாங்க. அழுது ஆராதிக்கிறாங்க, கைகளை அசைச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குச்சு. என் கண்ணு தான் பார்த்துச்சு. இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே எனக்கு பிடிக்கல. என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு ஆலயத்துக்கு வர வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை. என்னால் சுத்தமாக முடியல. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஆராதனை அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சு, மற்றவன் எப்படி பார்க்குறான் என்ன அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நான் கூட அப்படி ஆராதிச்சுனான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வரிகளும் ரொம்ப இருதயத்தை தொடர மாதிரி இருந்துச்சு. நல்ல வர்ஷிப்பில் கொண்டு போனார். இந்த பிள்ளைங்க உருகி கண்ணில் இருந்து தரையாக தண்ணி ஊற்றுது. என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒருவேளை நம்ம பார்வை தான் சரியில்லையோ, நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும் பொழுது ஆண்டு ஒருவேளை இருதயத்தை தான் பார்ப்பாரு பொழுது அப்படின்னு தோணுது. ஆனால் உள்ள மற்றவங்களுக்கு ஒரு இடலான ஒரு காரியம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடு போராடிட்டே இருந்தேன். சரி, நம்ம இந்த காரியத்தில் நம்ம இன்வால்வ் ஆகணும்னா நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆராதனை முடிஞ்சுது. திருவிருந்து கொடுத்தாங்க. திருவிருந்தில் ஒரு சின்ன கப்பில் ஒரு திராட்சை ரசமோ, அது மேலே ஒரு சின்ன அப்பம் இருந்துச்சு. அதை வாங்கினாங்க. கையை தூக்கி எல்லாம் ஜெபம் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே உட்கார வச்சுட்டு மெசேஜ்னாங்க. இவங்க இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, வாங்கடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு வேண்டாங்க. அருமையான தேவஜனமே, நான் உங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வரல. சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு நான் தெளிவடைகிறதுக்காக வந்திருக்கேன். எந்த உணர்வோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நம்ம ஆராதிக்கிறதுக்கு அவர் யாரு? ஏன் அவர் ஆராதிக்கணும்? எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போறோம்? யாரை பார்க்க போறோம்? சபைக்கு ஒரு 9 மணி இல்லை 8 மணினா 8 மணி கிளம்பி எதுக்கு நம்ம இங்க வர்றோம்? அந்த உணர்வு நமக்கு இருக்கா? சில நேரத்தில் வீடுகளில் மாடுகள் இருந்துச்சுன்னா அவுத்து விட்டுருவாங்க. அந்த டைமுக்கு போயிடும், அந்த டைமுக்கு வந்துடும். நம்ம எப்படிப்பட்ட உணர்வோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோம்? யாரை பார்க்க வரோம்? அப்படி ஆராதிக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? எதுக்கு அவர் நம்ம ஆராதிக்கணும்? எதுக்கு நம்ம தொழுது கொள்ளணும்? அந்த உணர்வு உண்மையாவே நமக்கு இருக்கா? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் அந்த காரியத்துல. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய எந்த உணர்வோடு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க, எந்த ஃபீலிங்ஸோட, என்ன காரியத்தை என்ன நினைச்சு அவங்க அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க?
ஆனா அவங்க முழங்கால் படிட்டு அழும்போது, ஜெபிக்கும் போது, அந்த ஆராதனை பண்ணும்போது எந்த உணர்வோடு ஆண்டுகிட்ட அர்ப்பணிச்சிருப்பாங்க. அந்த திருவிருந்து முடிஞ்ச அந்த திருவிருந்துடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சவங்க, அதற்காக வந்தவங்க அதை வாங்கிட்டாங்க. ஆணுடைய வார்த்தையை கனவுப்படுத்தாம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டாங்க. அப்போ அவங்க அந்த ஆலயத்துல என்ன தேடுறாங்க, எதுக்கு வராங்க, என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். நம்முடைய ஆராதனைகள்ல நம்ம எதுக்கு வரோம் அப்படின்ற உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். நம்ம ஆராதனை வித்தியாசமா இருக்கும். ஒரு அட்டென்ஷன் இருக்கும், ஒரு மணி இருக்கும். கொஞ்சம் உங்க இருந்ததுல கேட்டுங்களேன், நான் யாரை தேடி வந்திருக்கேன், இந்த ஆலயத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன், யாரை பார்க்க வந்திருக்கேன். ஒரு தனிப்பட்ட மனுஷனை பிரியப்படுத்தவோ, இல்லை ஊழியக்காரனை பிரியப்படுத்தவோ, இல்லை பாஸ்டர் திட்டுவாருக்கோ, இல்லை அம்மா திட்டுவாங்கிறதுக்கோ வந்திருக்குமா? இல்லை எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த இயேசுவை பார்க்க வந்திருக்கனா, என்னோடு இருக்க அந்த உறவினர் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கனா? கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போமே. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரை கண்ணோக்கினார், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார். என்ன பண்றாரு? எங்கிருந்து எட்டி பார்க்கிறாரா? எங்கிருந்து எட்டி பார்க்கிறாரு? யாருக்காக எட்டி ஏங்கி பார்க்கிறாரு? ஒரே ஒரு மனுஷன். அப்படி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தேவனை தேடுகிற எல்லாருமே தேடுறாங்க. நீங்களும் தேடி வந்திருக்கீங்க, நானும் தேடி வந்திருக்கிறேன். நீங்க ஆலயத்துக்கு போற எல்லாருமே தேடிதான் வந்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் தேடுறது யாரு? உணர்வுள்ள ஒரு மனிதனை தேடுகிறார். பரலோகத்திலிருந்து எட்டி எட்டி பார்க்கிறாரு. இந்த பூமிக்கு கொண்டு வந்தமே, ஜீவனை கொடுத்து இது பாவத்தெல்லாம் கழுவணுமே, இது சாபத்தை உடைச்சுமே, இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், சாட்சியா வாழ்ந்தமே, நம்பி நான் கொடுத்தனே, உயிரை கொடுத்தனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு? எட்டி எட்டி பார்க்கிறார். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா? வழி விலகி எல்லாரும் ஏகமாக கெட்டு போய் வழி விலகி போயிட்டாங்களாம். இன்னொரு வசனம் பாருங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அங்க என்ன பண்றாரு? யாரை தேடுறாரு? ஒரு மனுஷனை தேடுறாரு. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? புரியுதா? நான் கேட்கறது புரியுதா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரை தேடிட்டு இருக்காரு? ஆண்டோட பெரிய ஜாப் என்ன? ஒரு உணர்வுள்ள மனுஷன் இருக்க மாட்டாங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இவ்வளவு ஜனங்கள் இருக்கு, 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆண்டவர் தேடிட்டு தான் இருக்காரு. இந்த தேடுதல் அவருக்கு குறையவே இல்லை. இப்போ சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். இப்ப இங்க யாரை தேடணும்? மனுஷன் கர்த்தரை தேடுறான். அங்க ஆண்டவர் அந்த 2 வசனத்துல என்ன பார்த்தோம்? ஆண்டவர் யாரை தேடுறாரு? மனுஷனை தேடுறாரு. இந்த வசனத்துல யாரை தேடுறாங்க? மனுஷன். அவரை தேடுகிறவர்கள் அவரு கை விடுறதில்லை அப்படின்னு வசனம் இருக்கு தெரியுமா? அப்போ மனுஷனை யாரை தேடுறான்? கர்த்தரை தேடுறான். ஒரே குழப்பமாவே இருக்கு. வசனத்தை படிச்சாலே குழப்பமாவே இருக்கு. அவரும் என்ன தேடுன்றாரு, நானும் அவரை தான் தேடுறேன். அவரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டாரு. அவர் கண்டுபிடிக்காத அளவில் நான் இருக்கிற ஒளிஞ்சு போயிருக்கேன். அப்புறம் நான் தேடுற கடவுளையாவது கண்டுபிடிச்சதான். 45 வருஷம் ஆயிடுச்சு.
யாரை தேடிக்கொண்டிருக்கீங்க? தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அந்த உணர்வு எனக்கு இருக்கா? அது இருந்தா இந்த உலகத்து மேல ஆசை போகாதுங்க எனக்கு. அவர் ரத்தம் சிந்தின அந்த காரியத்தான உணர்வு, அவர் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த உணர்வு எனக்கு இருந்தா மற்ற எந்த காரியத்திலான உணர்வு என் கண்ணு திரும்பவே திரும்பாது. ஆண்டவரோ ஒரு மனுஷனை தேடின்னு இருக்காரு, மனுஷனும் ஆண்டவரை தான் தேடிட்டு இருக்கான். நம்மளும் ஆண்டவரை தேடி தான் சபைக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேரும் மீட் அவுட் ஆகணுமா? மீட் பண்ணுமா? எங்க ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகுதுல. ரெண்டு பேரை மீட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல எங்கேயோ மிஸ் ஆகிறோம். அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. அவங்க மனசாட்சி தான் பதில் சொல்லணும். அவங்க மனசாட்சிக்கு தெரியும் எந்த இடத்துல என் ஆண்டவரை மிஸ் பண்றவன்னு. நான் தீர்க்கதரிசியா தான் சொல்லிடுவேன், ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கல. என் மனசாட்சிக்கு தெரியும் ஆண்டவரை எங்க மிஸ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் 19 வாசிப்போம். யார் யார்கிட்ட வந்து கேட்கிறா? ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்க எங்க போனாலும். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஒரு மனுஷன் வரான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எங்க போனாலும். அவனுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஜீவனை கொடுக்க போகிற, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குற என் ஆண்டவருக்கு அவர் பின்னாடியே போகணும், அவருக்கு ஊழியம் செய்யணும் ஆசை. அவர் படகுல ஏறிடணும், அவர் வண்டியில ஏறி ஓடணும், அவரோட பயணிச்சிடணும் ஒரு ஆசை, ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம், ஒரு என்ஜாய்மெண்ட் சொல்லலாம், இல்ல ஒரு என்ன சொல்ல உணர்ச்சிவசப்பட்டு கூட சொன்னான்னு சொல்லலாம். அவனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை நீங்க எங்க போனாலும் நான் வருவேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் மனுஷன் தானே தேடின்னு இருக்காரு, அப்படிதானே பார்த்தோம். அப்ப என்ன பண்ணா? வாப்பான்னு சொல்லி ஏத்திட்டு இருக்கணும், அப்படிதானே. ஆனா ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? என்ன பதில் சொல்றாருமா? அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில் எனக்கு புரிஞ்சதோ புரியலையோ தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீ என்ன நோக்கத்துக்காக என்ன தேடன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அந்த மனுஷன் தேடின தேட்டம், அவனுடைய தேடுதல் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்ச உடனே, நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்க எனக்கு தெரியுதுப்பா. நரிகளுக்கு கூட குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூட இருக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என் பாக்கெட்ல ஒண்ணுமே கிடையாது. இயேசு எதுக்கு தேடுறோம்? நான் ஊழியம் செய்யறேன், நான் வந்துடுறேன், கூடவே இருக்கிறேன். அர்ப்பணிப்பு பயங்கரமா இருக்கும், ஆராதனைகள் அழுக பயங்கரமா இருக்கும், நேர்மலங்கள் என்ன ஆராதிக்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் கஜானாவை திறந்து காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாருன்னா ஆண்டவருக்கு ஒரு டாட்டா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய டாட்டா. அடப்பாய் மனுஷா, உன்னை நம்பி நான் வந்தேன், கஜானா நிறைய நீ படைச்ச தெய்வம்னு சொன்னாங்களே, அது கூட இவங்க ருசி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு படைச்ச தெய்வன்ட்டு, எனக்காக மறிச்ச தெய்வம் சொல்லி கொடுத்தானுங்களே. கஜானா காலியாகி போச்சா, டாடா காமிச்சு போயிடுவாங்க, உடுக்கடிக்கிறதுக்கு மட்டும் போயிடலாம். அடுத்து ஒருத்தன் வரான், அடுத்து வாசிமா தொடர்ந்து. ஆல்ரெடி ஒருத்தன் ஆண்டோட லிஸ்ட் தான் இருக்கான், சீசர்கள் ஆயிட்டான். சீசர்கள் ஒருத்தன் இருக்கான், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, இங்க ஒருத்தன் கேட்கிறான், எப்பா எங்க அம்மா நான் உங்க கூட தான் சுத்திட்டு இருக்கேன், நான் உங்க கூட தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் முக்கியம், நீங்க எங்க போனாலும் நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன். இப்போ எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வரேன் ஒரு பர்மிஷன் கேட்கிறான். ரைட்டா தப்பா? பர்மிஷன் கரெக்டா தானே கேட்கிறான், பர்மிஷன் கேட்கிறான். இவர் என்ன சொல்லணும்? முதல்ல போய் அதை பார்ப்பா, முதல்ல போய் பார்ப்பா சொன்னல. செத்து போனவங்க அடக்கம் பண்ணிட்டோம், அதை விட பெரிய ஆத்துமார் இருக்குப்பா, அதுக்குதான் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன். மறித்து போனவங்க போயிட்டாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டேன்,
மரித்து போனவங்கள மரித்தவங்கள அடக்கம் பண்ணட்டும், நீ ஏன் பின்னாடி வா. ஒருத்தர் வாழேன்ற ஆண்டு கூட வரன்றான், நீ வேணான்றாரு. இருக்கிறவன என் கூட இருன்றாரு, போயிடாதன்றாரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனை தேடுறதா புரியுதா உங்களுக்கு நான் சொல்றதுல? எப்படிப்பட்ட மனுஷனை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் யாரை ஏமாத்தவும் முடியாது. அவர் சொல்லி கொடுக்குற சத்தியங்கள் வித்தியாசமா இருந்துச்சு. மரித்தவங்கள அடக்கம் பண்ணட்டும், நீ ஏன் கூட ஒரு பெரிய ஜாபுக்காக அழைச்சிருக்கேன், பெரிய ஜாபுக்காக சபையை கட்டிருக்கேன், பெரிய ஜாபுக்காக சபையில வச்சிருக்கேன். காலை வேளையில வந்திருக்கவங்கள பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு, நீ எந்த உணர்வோடு ஆண்டவரை தேடுற? அவர் யாருன்ற உணர்வு நமக்கு இருக்கா? கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமா? இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இயேசு சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணிருக்கோமா இயேசுவை பத்தி? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம் கொஞ்சம் சொல்லுங்களேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க யாரா இருக்கீங்களா சபையில? 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க சபையில, தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க. ஜெபிக்கிற சபை தாங்க செயல்படும். சபை நீங்க ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா உங்களால செயல்பட முடியாது. இது செத்த சபை. நீங்க ஜெபிக்கிற மனுஷனோட பிரேயர்ல போய் இறங்கி பாருங்களேன், கொஞ்ச நேரம் உட்காரும் போது ஃபயர் ஆயிடும், வெளிப்பாடுகள் வந்துடும், நம்ம பூமியிலேயே இருக்க மாட்டோம். நம்ம ஜெபிக்க தேவனுடைய கிருபை நம்ம மேல அளவில்லாமல் ஊற்றப்படும். அதுதான் கிரியை வெளிப்படும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். வேதம் வாசிக்கிறோமா? அவருடைய இருதயத்தின் நினைவு நமக்கு எப்படி தெரியும்? எல்லாமே ஒருத்தர் ஊட்டி தான் விடணும், ஒருத்தர் சொல்லிதான் விடணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. கடவுள் நல்ல படிப்பை கொடுத்துருக்காரு, நல்ல டைமை கொடுத்துருக்காரு, தேட வேண்டிய நேரங்களை கொடுக்குறாரு. எனக்கெல்லாம் நேரம் கிடைச்சதுன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கிடைக்கிற நேரம்லாம் நான் ஜெபம் பண்ணிருக்கேன். அருமையான தேவஜனமே, ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பொய்யான கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுறோம்னா நம்ம முடிவு எப்படி இருக்கும் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அதுக்காக மறிக்கல, அதுக்காக சபை ஏற்படுத்தல, அதுக்காக ஊழியக்காரர் கிடையாது, அதுக்காக ஆராதனைகள் கிடையாது. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 - 28 வரைக்கும் வாசிப்போமே. வெற்று இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இந்த சம்பவம் ஆல்ரெடி நம்ம தியானிச்சிருக்கோம். இங்க ஒரு வாலிபன் வரான், ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு வரான். நித்திய ஜீவன் நான் சுதந்திரிச்சுக்கணும் ஆண்டவரை அப்படின்ற நோக்கத்தோடு வரான். ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயம் தான். ஆனா அதுக்கான கிரயத்தையும் செலுத்திருக்கான். என்ன கிரயம் செலுத்திருக்கான்? ஆண்டவர் எழுதி கொடுத்த நியமங்கள் கட்டளைகள் எல்லாவற்றையும் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சிருக்கான். கான்பிடண்டா சொல்றான், ஆண்டவர்கிட்டே சொல்றான், ஆண்டவரே நீங்க சொன்ன எல்லாத்தையுமே சின்ன வயசுல கடைபிடிச்சிருக்கின்றான். அவனோட பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமா இருக்கு பாருங்க. அவன் நல்ல விதத்துல போதிச்சிருக்காங்க, நல்ல விதத்துல அவனை வளர்த்திருக்காங்க.
அவனோட ஆசை, அவனோட உணர்வு பாருங்க. எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரிச்சு கொள்ளணும். நான் மறிச்சனா என்னுடைய ஓட்டம் எங்க இருக்கணும், என் வாழ்க்கை எங்க ஆரம்பமாகணும், பரலோக ராஜ்யத்தில் ஆரம்பமாகணும். நித்திய ஜீவனை தேடிதான் இயேசு கிட்டே வரான். ஏதோ சும்மா நித்திய ஜீவன் கேட்டு வரல, அதுக்கான கிரியத்தையும் செலுத்திட்டு தான் வரான். சின்ன வயசுல இருந்து நீர் எழுதி கொடுத்த அந்த கட்டளைகளை கடைபிடிச்சிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடு, அப்புறம் நீ என்ன பின்பற்றி வா. என் சிலுவை சுமக்க உனக்கு ஆசையா இருக்கா, சந்தோஷம், ரைட்டு. முதல்ல கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிட்டு வா. அவனுக்கு சிலுவையை சுமக்க ஆசை, ஆனா உலகத்தை கூட ஆசை இல்ல. நான் சொல்றது புரியுதா, புரியலையா? கொஞ்சம் சீரியலும் இருக்கணும், கொஞ்சம் சபையும் இருக்கணும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கொஞ்சம் அனல் கொஞ்சம் குளிர். அப்படின்னு என்ன பண்ணுவாரு? நல்லா இருக்குமா அது, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாந்தி பண்ண வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவனுக்கு முதல்ல இதை முடிச்சுட்டு வாப்பா. அவர் அழகா சொல்றாரு, நீ விட்டு தரித்திரத்துக்கு கொடு, அப்புறம் என்ன பின்பற்றி வா. நீ எல்லாத்தையும் செஞ்சிருக்க, யூ ஆர் வெரி குவாலிஃபைடு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நீ கட்டளை கை கொண்ட, கரெக்ட், ஒத்துக்கிறேன். நீ ஆராதனைக்கு வந்த, சபைக்கு வந்த, அதை செஞ்ச, இது எல்லாம் ரைட். இந்த சிலுவை நீ சுமக்கணுமா, நித்திய ஜீவன் வேணுமா, ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணு, உலகத்தை கட் பண்ணு, அப்புறம் என்ன பின்பற்றி வா. செஞ்சானா வாலிபன்? ஏன் செய்ய முடியல? ஏன் செய்ய முடியல? ஆசை விடல. அவன் அவனுடைய ஆசைய பெருசா பார்த்தான், இயேசுவை ஜீரோவா பார்த்தான். அவன் உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. உலகத்துல இதுவும் வேணும் அதுவும் வேணும், ஒண்ணு எதிர்க்குது. ஆவியமும் மாம்சமும் ஒண்ணு எதிர்க்குது. எனக்கு கொஞ்சம் மாம்சமா வேணும், கொஞ்சம் ஆவியா வேணும். ஒண்ணுமே நடக்காதுங்க வாழ்க்கையில. நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். போலியான கிறிஸ்துவ வேஷம் போட்டு போலியான ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நீ ஹீரோவா பார்க்கணும்னா, ஆண்டவர் விட சொல்ற காரியம் எதுவா இருந்தாலும் அதை ஜீரோவா மாத்தணும். அதை விட்டினா தானே அவரை பின்பற்றவே முடியும். அதுதான் குவாலிஃபிகேஷன். நான் இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணேன், இவ்வளவு நாள், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. இதெல்லாம் விட்டுட்டு வா, அப்ப என்ன பின்பற்றி வா. அங்கதான் ஸ்டார்டிங்கே ஆகுது. ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணு. உலக சிநேகிதன், தேவனுக்கு விரோதமான பகையா, எதை கட் பண்ணுமோ கட் பண்ணு. ட்விட்டர் பகையா, ட்விட்டரை கட் பண்ணு. இன்ஸ்டாகிராம் பகையா, இன்ஸ்டாகிராம் கட் பண்ணு. ஆண்டரோடு பயணிக்கணும் ஆசை இருக்கா? உலகம் அவனுக்குள்ள இருக்க கூடாது. எப்படி நன்மை வரும்? எப்படி நீ பரலோக போக முடியும்? நீ ஏமாற்றி கொள்ளாத, வேஸ்ட் டைம், வேஸ்ட். நீ கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணுங்க, உலகத்தை கட் பண்ணுங்க. கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு பின்னாடி போலாம். அவர் பின்னாடி போனா பயங்கர பாதுகாப்புங்க, அழகா நடத்திட்டு போவார். இன்னொரு காரியம் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7-8. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இங்க ஒருத்தனுக்கு ஆசை. என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஆசை. நித்திய ஜீவன் ஆசை கிடையாது, ஆண்டுடைய சிலுவை சுமக்கணும் ஆசை கிடையாது, ஆண்டு குழி செய்யணும் ஆசையே கிடையாது. எப்படிப்பட்ட இந்த உலகமே அவரை தூக்கி கொண்டாடுதுப்பா. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வகை தேடுறான். ஆண்டவர் பார்த்துட்டாரு, மேல காட்டத்தி மரத்தன் மேல இருக்கான், கீழே இறங்கி வந்துட்டான். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுல தான் தங்க போறேன். உலகம் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குது, இவன் பாவியான மனுஷன். உலகம் அவனை
பாவியா பார்க்குது. ஆண்டவரான வந்து தன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானாய் பார்க்கிறாரு. உள்ள வந்த உடனே சொல்றான் ஆண்டவரே, என்ன சொல்றான்? ஆசியில இல்ல, அதுக்கு முன்னாடிப்பா, அதுக்கு பெரிய செல்வம் தான். அவன் ஆசியில பாதி போயிடுச்சு, அப்படிதானே? இப்போ 100% இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன்கிட்ட 100%ல 50 போயிடுச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு? 50 தான் இருக்கு. அந்த 50 வச்சுதான் வாழ்க்கை நடத்தணும். ரொம்ப செல்வம், ரொம்ப ஜாலியா இருந்துட்டாரு. கார்லயே போயிட்டு கார்லயே வந்துட்டு ஜாலியா அப்படியே வந்துட்டாரு. இப்ப 50% போயிடுச்சு. ஐயோ 50 குத்துட்டுமே, இது இப்படி 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 பண்ண முடியாது, அப்படி எதையுமே யோசிக்கல. 50 போயிடுச்சு. அடுத்தது யாருக்கிட்ட கண்டிப்பா வாங்கியிருப்பான் டாக்ஸ். அதான் சொல்றாங்க எல்லாருமே. அவருடைய சாட்சி என்ன சொல்றாங்க? மோசமான ஆள் தான் சொல்றாங்க. அப்ப 1க்கு 4 கொடுக்குறேன்ட்டான். அப்ப மீதி 50யும் கோவிந்தா. என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? 0. எப்ப உன்னை நீ வெறுமையாக்குகிறாயோ அப்பதான் நீ ஆண்டுடைய பரலோகத்தில் பாத்திரவான். எப்ப நீ இந்த உலகத்துக்கு தேவையான காரியத்தை நீ சேஃப்டி வச்சுட்டு அதுதான் நிக்கிறியோ அது வரைக்கும் ஆண்டு வாழ்க்கை கையில் எடுக்க மாட்டார். உன் குவாலிஃபிகேஷன் அதை வச்சு நான் வாழ்ந்துருவேன், கையில் எடுக்கவே மாட்டார். உன் பணம் செல்வாக்கு கையில் எடுக்கவே மாட்டார். எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு அதான் எதிர்பார்க்கிறார். அந்த உணர்வை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அந்த உணர்வு இருக்கா? அவன் கொடுத்தானோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது. அவன் இருதயத்தின் அந்த வார்த்தை என்ன? பாதியை கொடுத்துட்டான், பாதி போயிடுச்சு. மீதியும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படல. எதிர்காலம் இயேசு முடிவு எடுத்துட்டான். அவன் ஆசைப்படலங்க ரட்சிப்புனா என்னன்ட்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன்னை 0 வாக்குனா தான் அவர் ஹீரோவா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை வெறுமையாக்கணும். எதை இழக்க சொல்றாதோ அது ஆண்டவருக்காக இழக்கணும். இழந்து பாருங்க, ரட்சிப்பு வந்துருச்சு. அப்படி ஒரு உணர்வுள்ள மனுஷன் தான் ஆண்டு தேடுற. திரளான ஜனங்கள் வந்தாங்க, ஒருத்த மட்டும் ஸ்பெஷலா தெரிஞ்சான் பாருங்க. அவன் தான் உணர்வுள்ள மனுஷன், அவனை தான் ஆண்டு தேடுறாரு. எனக்காக இது எதையும் இழக்கும்பா, எனக்காக இது எதையும் செய்யும்பா. கவலைப்படவே பேதுரு. கடல் வருது, கடல்ல நடந்து வர்றாரு. நம்ம கடல்ல நடந்தா மூழ்கி கவலையே படல, தைரியமா இறங்கிட்டான். உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு, வர ஒரு ஆண்டவர் ஆச்சேன்ட்டு. நடந்து போனா வல்லம் இருந்துச்சுங்க, நல்ல வல்லம் இருந்துச்சு. ஒரு அசைச்சான் யூதர்களை. ஆண்டருக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆண்டு தேடிட்டு இருக்காரு. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஆனா ஆண்டரோடு நீங்க ஆண்டு வந்துட்டா பரலோகம் போயிடுவேன். என்ன எழுதி வச்சிருக்காரோ தெரியல, என்ன அக்கௌண்ட் கேட்க போறாரோ தெரியல, என்ன கொஸ்டின் பேப்பர் வருமோ தெரியல. ஆபிரகாம் தன் மகனை இழக்க ரெடியா இருந்தான். அதனாலதான் விசுவாசத்தின் தந்தையாக மாற்றப்பட்டான். அருமையான தேவஜனம், இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் நம்ம பேசும்போது ஆண்டவர் கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுத்து, எங்க நான் மிஸ் பண்றேன் ஆண்டவரை, நீங்க என்ன தேடுற அந்த பாயிண்ட்டும் நான் உங்க தேடுற ஒரு பாயிண்ட்டும், அந்த பாயிண்ட்டுக்குள்ள என்ன கொண்டு போங்க ஆண்டவரை, அப்படி கேட்டுட்டே இருங்களேன். நிச்சயமா ஆண்டு உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவான். நீ எதை இறக்கணும், நீங்க ஒரு அது இலக்கு, அது உங்களுக்கு பெருசா தெரியுது ஆண்டவரை காட்டில, நீங்க ஆண்டவரை கேட்டு பாருங்களேன். அந்த இருதயத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். தன்னை ருசி பார்க்கிற அந்த அனுபவத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார். அந்த அனுபவத்துக்கு நீங்க வர வர அது உங்களுக்கு 0 ஆயிடும். நீங்க தூக்கி போட்டே இருந்துருவீங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அந்த அன்புல வளர வளர அந்த அந்த ருசி பார்க்க இருப்பார் ஆண்டவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவருக்குள்ள நீங்க எப்படி வளரணும் சொல்லிக் கொடுப்பார். நீங்க அதை ருசி பார்க்க ஆட்டோமேட்டிக்கா அது ஓடுறோம். அந்த இருதயத்தோட உட்காந்துருங்க, நிச்சயமா மற்றொரு பெரிய காரியத்தை செய்வான். 2வது காரியம், லூக்கா 21ஆம் அதிகாரம், டைம் ஆயிப்போச்சோ, 21 1 to 4 வரைக்கும் வாசிக்கலாம்.